ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் கீரை தாங்க. கீரையை ஒரு 3-4 முறை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், கீரையில் இன்றைக்கி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே மண் இருந்துச்சு. ஸோ நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அடுத்து இது கூட நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அடுத்து இது கூட இந்த மாதிரி ஒரு மிளகாவை நம்ம கீரி சேர்த்துக்கலாமா? அவ்வளவுதான், சேர்த்தலாம். ஜீரகம், உப்பு. கீரையில் ஆல்ரெடி தண்ணி இருக்கும். ஸோ இப்போ நம்மளும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம அடுப்பில் வச்சாச்சு. அதுக்கு மேலே இது மாதிரி ஒரு மூடி போட்டு வேக வச்சுடுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சுன்னு. ஸோ இப்போ கொஞ்சம் கிளறி விட்டுடலாம். இன்னும் தண்ணி நம்மளுக்கு நிறைய இருக்குது. தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வரணும். இந்த அளவுக்கு நல்லா வெந்துட்டா ஆல்ரெடி நம்ம இது கூட பூண்டு சேர்க்கணும். ஸோ நான் மறந்துட்டேன், இப்போ சேர்த்துக்கிறேன். பூண்டு சேர்த்தாதான் நல்ல டேஸ்டியாக இருக்கும். ஸோ நீங்களும் பூண்டு சேர்த்துக்கோங்க. இது ஓரளவுக்கு வெந்துடுச்சு. நம்ம பூண்டுக்காக இன்னும் கொஞ்சம் வேக விட்டுறலாம். ஸோ நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு கீரையை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து இதில் நம்ம தாளித்து கொட்டிடலாம். ஸோ இப்போ நம்ம தாளித்து கொட்டிடலாம். அவ்வளவுதான், கீரை ரெடி ஆகிடுச்சு.